அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த ஏபிஎஸ் அப்படிங்கிற ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் அப்படிங்கிற ஃபார்முலா. ஸோ ஏபிஎஸோட அப்ரிவேஷன் வந்து அப்சல்யூட். ஸோ அது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க, எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறதுக்காக ஒரு சில வேல்யூ வச்சுருக்கேன். வேல்யூ 1, வேல்யூ 2 வச்சுருக்கேன். ஸோ இதோட டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்க போகிறோம். அது எப்படி ஏபிஎஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி வந்து அந்த ஃபார்முலா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து சாம்பிள் டேட்டா அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா 7 டேட்டாஸ் மட்டும் வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஹியூஜ் டேட்டா இருந்ததுன்னா ஸோ வித்தின் செகண்ட்ஸ்குள்ளார எப்படி வந்து நீங்கள் உங்களோட டேட்டாவில் இருக்கிற டீட்டெயில்ஸை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் டிஃப்ரென்ஷியேஷன் போட போகிறேன். இப்போ நார்மலாக வந்து ஈக்குவல் கொடுத்துட்டு வேல்யூ 1 மைனஸ் வேல்யூ 2ன்னு நான் கொடுத்தேன்னா ஸோ இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ மைனஸ் பண்ணி 15ன்னு எடுத்துகிட்டு வந்துடுச்சு. ஸோ இதை நீங்கள் ட்ராக் பண்ணினீங்கன்னா எல்லா வேல்யூமே வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா ஸோ வேல்யூ 1லேருந்து வேல்யூ 2 மைனஸ் பண்ணி எல்லாமே வந்து ரிசல்ட் வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் வேல்யூவும் இருக்குது, மைனஸ் வேல்யூவும் இருக்குது. இப்போ வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ளஸ் வேல்யூ தான் வேணும் அப்படின்னா ஏபிஎஸ் ஃபார்முலா வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் ஒரு ஹியூஜ் டேட்டா வச்சுருக்கீங்க, அதில் டிஃப்ரென்ஷியேஷன் போடுறப்போ எல்லாமே இந்த மாதிரி மைனஸ். ஸோ இந்த மாதிரி மைனஸ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏபிஎஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஈஸியாக ஃபில்டர் பண்ணிக்க முடியும். நீங்கள் பாயிண்ட்ஸில் கொடுத்தா எப்படி வருங்கிறது கேட்குறதுக்காக நான் இங்கே ஒரு பாயிண்ட்ஸ் காலம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இதுலேருந்து மைனஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ இது ப்ளஸ்லேயும் இருக்குது, மைனஸ்லேயும் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் எத்தனை டேட்டா இருந்தாலும் எல்லாமே வந்து ப்ளஸில் கொண்டு வரலாம். ஸோ ஈக்குவல் கொடுத்துட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கொடுத்துட்டு ஏபிஎஸ் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. ஸோ நம்பரை செலக்ட் பண்ணுங்கள், க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுங்க, என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இது ப்ளஸில் இருக்கிறதுனால இது ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து வந்துடுச்சு. இதையும் நான் ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸில் இருக்கிறதும் ப்ளஸில் எடுத்துகிட்டு வந்துடுச்சு, மைனஸில் எடுத்துகிட்டு வந்துடுச்சு. இந்த மாதிரி பாயிண்டில் இருந்தாலும் மைனஸில் இருந்ததுன்னா ப்ளஸில் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ ஏதாவது வேல்யூ வந்து மைனஸ் ப்ளஸ்ன்னு மிக்ஸ் ஆகி இருக்குது, உங்களுக்கு எல்லாமே ப்ளஸ் வேல்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஏபிஎஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்து எல்லாமே ப்ளஸ் வேல்யூ பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜில் போடுறப்ப மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணி இது பர்சன்டேஜ்னு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ், அப்படி இல்லைன்னா வந்து நார்மலாக வந்து பர்சன்டேஜ் வந்து டிவைட் பண்ணி வந்து வந்துடும். ஸோ ஜென்ரலாக எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கும். பர்சன்டேஜில் நீங்கள் போடுறப்ப மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து செலக்ட் பண்ணி பர்சன்டேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனல் நேம் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபார்முலாஸ் சம்மந்தமான டவுட்டோ இல்லை வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ரீஃபாக வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.